Hello guys, இந்த வீடியோ எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா எலைட் பாஸ் சீசன் 5 அன்லாக் பண்ணிருக்காங்க. அதை எப்படி ஃப்ரீயா வாங்குறது அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பேசிக்கா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதிகமா கொடுத்திருப்பேன். ஆல்ரெடி நான் அதை பண்ண மெத்தட நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவா நான் உங்களுக்கு செப்பரேட்டா போட்டுருக்கேன். பட் இதுல பாத்தீங்கன்னா அது கீழே வந்த கமெண்ட்லயும் அடுத்து என்னோட கம்யூனிட்டி டேப்ல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கம்யூனிட்டி டேப்ல என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்ப்நெயில் போட்டு ரெடி பண்ணி போட்டிருந்தேன். சோ அதுக்கு கொஞ்சம் பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே நிறைய பேர் இதெல்லாம் ஒர்க் ஆகல ப்ரோ, இப்படி எரர் வருது, இந்த எரர் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ நான் செப்பரேட்டா மேக் பண்றேன். அவங்களுக்கு எல்லாமே ரிப்ளை அப்படிதான் கொடுத்துருந்தேன். சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கேட்கிற பேசிக் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ அதை நீங்க ஃப்ரீயா வாங்குற மாதிரி ஏதாவது ட்ரிக் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சோ நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதை ஃப்ரீயா நம்மளால வாங்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் கேம்ன்றதால அது ஒரு ஆன்லைன் கேம் அப்படின்னக்குள்ள நம்ம ஹேக் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ டெவலப்பர்ஸ் அதை டெவலப் பண்றாங்க. பட் அது பாத்தீங்கன்னா தனி சர்வர்ல நம்ம யூஸ் பண்ணி தான் விளையாட முடியும். நம்ம ஒரிஜினல் பப்ஜியோட சர்வர்ல நம்ம அக்கௌண்ட்லயே ஹேக் பண்ணி எலைட் பாஸ் வாங்கி நம்ம விளையாட முடியாது. சோ அதனால ஃப்ரீயா வாங்குற ட்ரிக் அப்படின்றது யாருன்னா கிவ் அவே பண்ணாதான் உண்டு. இல்ல யாருன்னா அந்த கார்டு வாங்கி உங்களுக்கு உங்க ஃபேமிலியில யாரா 800 rupees கொடுத்து உங்களுக்கு 600 UC பை பண்ணி அப்படி வாங்கினா மட்டும்தான் உங்களால ஃப்ரீயா வாங்க முடியும். மற்றபடி ஃப்ரீயா வாங்குறதுக்கு எந்த ட்ரிக்ஸுமே கிடையாது. அப்படி இல்லைன்னா ஏர்னிங் ஆப்ஸ்லாம் சில சம்திங்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க ஏர்ன் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க டாலர்ஸா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டாலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வாங்குற ட்ரிக்கும் இருக்கு. சோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதை நான் எப்படி அப்படின்றது சொல்றேன். ஆனா இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியாவே பிளே ஸ்டோர்ல பை பண்ற மாதிரி தான் இந்த ட்ரிக் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருந்தேன். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 rupees இருந்தா போதும் நம்ம இந்த எலைட் பாஸ் வாங்கிக்கலாம். நான் சீசன் 4ல இருந்தா நான் வாங்க ஆரம்பிக்கிறேன். பட் சீசன் 5 கண்டிப்பா வாங்கிடுவேன். ஏன்னா 700 UC நான் வச்சிருக்கேன். இப்பவே 600 தான் எக்ஸ்ட்ரா 100 UC இருக்குது. அது எப்படி பாத்தீங்கன்னா அந்த ட்ரிக் யூஸ் பண்ணி தான் எவ்வளவு UC வேணாலும் நம்மளால கெயின் பண்ணிக்க முடியும். அது எப்படி கெயின் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடிக்கு நம்ம 75 rupees கெயின் பண்ண முடியும். அது எப்படி ஒரு மெயில் ஐடி 75 rupees அப்படின்னு பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள இந்த இடத்துல நான் ஃப்ளோட்டிங் விண்டோல கொடுக்குறேன். அதை அப்படியே பாத்துக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷனா. இல்ல உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா அந்த தெளிவா அந்த வீடியோ சின்ன ஃப்ளோட்டிங் விண்டோல பெரிய வீடியோ பார்க்கணும். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை போய் பாத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிளே ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா 75 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மெயில் ஐடிக்கு 110 தான் கொடுக்குறாங்க. 75 rupees தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்க போறோம். இது எந்த ஹேக் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாது. இது பேசிக்கா இருக்க சிம்பிள் ஐடியா. பட் இந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம வாங்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல குறைஞ்சது எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருப்போம். வீட்டுல ஒரு 4 பேர் இருந்தா 4 பேரும் வச்சிருப்போம். உங்க பிரதர் தானா பிரதர் உங்களுக்கே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மெயில் ஐடி 2 அக்கௌண்ட் இருக்கும். நீங்களே தப்பா ஏதாவது கிரியேட் பண்ணி இல்ல இன்னொரு மெயில் ஐடி அக்கௌண்ட் உங்க ப்ரொஃபஷனல் வைக்கணும். ஏன்னா நானே என்ன பண்ணிருப்பேன், நேம் ஃபர்ஸ்ட் ஃபன்னா வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நேம்ல ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இன்னொரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட 2 இருக்கு. சோ சேனலுக்காக ஒன்னு சேர்க்கல 3 இருக்கு. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாம் பார்க்கல இன்னொரு 4 வருது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா இந்த மாதிரி தான் எனக்கு 10 மெயில் ஐடி கிடைச்சது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒன்னும் இல்ல, ஒரு 5 minutes நீங்க ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே சர்வீஸையும் கூகுள் பிளே ஸ்டோரையும் கிளியர் டேட்டா பண்ணணும். கிளியர் டேட்டா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயில் ஐடி அந்த போன்ல சிங்க்ரனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மெயில் ஐடி அந்த போன்ல இருக்கவே கூடாது. எல்லா மெயில் ஐடியும் எடுத்துருங்க. நீங்க யூஸ் பண்ண போற மெயில் மட்டுமே அதுல சைன்இன் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பப்ஜி டைரக்டா ஓபன் பண்ணுங்க. பப்ஜி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மேல யூசி பை ஐகான் இருக்கும் பிளஸ் அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூசி 60 யூசி 79 rupees அப்படின்னு காட்டும். அந்த 79 rupees ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன பேங்க் அக்கௌண்ட் வேணும் அப்படின்றது கேட்கும். பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு நெட் பேங்கிங் 1 கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்டு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்ல ரீடம் நம்மளுக்கு கார்ட்ஸ் கிஃப்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி வாங்குற மாதிரி 3 அவைலபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் போடுவாங்க. 4 ரூபாய்க்கு ஒரு பைசா 60 பைசா கிட்ட டாக்ஸ் போட்டு ஒரு 5 rupees கிட்ட ஒரு டைம் பர்ச்சேஸ்க்கு. இதே நீங்க நெட் பேங்கிங் பண்ற ஆளா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாக்ஸ் எதுவுமே கிடையாது. 4 rupees வெறும் 4 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கார்டு கிஃப்ட் கார்டு உங்கள்கிட்ட இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வாங்கிக்க ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நெட் பேங்கிங் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா யாரா ஒருத்தவங்க எப்படியும் ஃபேமிலியில நெட் பேங்கிங் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு வாங்கி அதை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏர்டெல் பேங்க்ல பண்ணலாமா பேடிஎம்ல பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த ஆஃபரை எப்படி நம்ம கொண்டு வரது, நார்மலாவே நம்மளுக்கு அந்த ஆஃபர் எல்லா டைமும் காட்டுறது இல்லையா. அந்த ஆஃபர் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணி இல்ல கார்டு இல்ல சூஸ் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பை அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். பை கேட்கக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில திரும்பி பாஸ்வேர்டு போடுங்க, கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும். அந்த டைம் நீங்க பாஸ்வேர்டு டைப் பண்ற மாதிரி ஏதோ ஒரு 4 டைப் பண்ணிட்டு நீங்க பேக்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் பாஸ்வேர்ட் ஃபர்கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். இல்ல நோ தேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி பேக்ல வந்துருங்க. திரும்பி நீங்க என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் ஆப்ஷனுக்குள்ள போய் திரும்பி பாஸ்வேர்ட் டைப் பண்ணீங்கன்னா திரும்பி பேக் வரணும். இந்த ட்ரிக்ஸ் மேல அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். அதை அப்படியே பாருங்க, கரெக்டா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அந்த வீடியோ போய் பாருங்க.
அடுத்தது நீங்க பேங்க்ல வந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு பாப்பப் ஆகும் அந்த 75 rupeesக்கான உங்களுக்கு ஆஃபர் வந்து அந்த 75 rupees நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 60 UC வந்து ஒன் டைம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அந்த மெயில் ஐடி ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் அண்ட் பிளே சர்வீஸ் இது ரெண்டுத்தையும் வந்து கிளியர் டேட்டா பண்ணிட்டு திரும்பி வந்து ஒரு நியூவா ஒரு மெயில் ஐடி ஆட் பண்ணி திரும்பி அதே ப்ராசஸ் பண்ணக்குள்ள திரும்பி 75 rupees. இது வந்து ஒரு 1 hourக்குள்ள உங்களுக்கு டைம் எடுக்கும். 1 hourல உங்களுக்கு ஒரு 40 rupeesல எலைட் பாஸ் கிடைக்கும். நிஜமா ஒரு பப்ஜி பிளேயரா இருந்தா இது வந்து ஒரு பெரிய வேலை, இதெல்லாம் கடுப்படா அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க. கண்டிப்பா இதை பண்ணுவீங்க. இல்ல பப்ஜி பிளேயரை பொறுத்து வேற யாருன்னா அந்த வீடியோ பார்த்துட்டீங்க, கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்லைக் போட்டு போவீங்க அப்படின்றது எனக்கே தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வந்திருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர் ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60 UC வந்து ஒரு கெட் பண்ணியிருக்காரு. ஆனா அடுத்த டைம் வந்து பண்ணக்குள்ள வரல ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடுத்த டைம் நீங்க பண்ணக்குள்ள ஒரு ஃபேக் மெயில் ஐடியோ இல்ல புதுசா கிரியேட் பண்ண மெயில் ஐடியோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வராது. ஸோ அடுத்த டைம் பண்ணக்குள்ள நியூ மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மெயிலுக்கு யூஸ் பண்ணக்குள்ள பேங்கிங்க்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம், அடுத்த மெயிலுக்கும் செகண்ட் டைம் அதே அட்ரஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க எத்தனை தடவை வேணாலும் ஒரே அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ஒரே அட்ரஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதே மாதிரி வந்து ஒரு 4-5 பேர் வந்து எலைட் பாஸ் வந்து வாங்கிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரீடம் கோட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஒர்க் ஆகும் ப்ரோ. அந்த மெத்தட்ல உங்களுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கல, கண்டிப்பா நான் ஒர்க் ஆகும். அது மட்டும் என்ன சொல்ல முடியும். ஒரே அட்ரஸ் கொடுக்கலாமா, ஓகே அதுவும் வந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ராயல் பாஸ் நான் வாங்கிட்டேன் 40 rupeesக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ ஒரு அக்கௌண்ட் தான் ஒரு மொபைல்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து அந்த டைம்ல நீங்க என்ன அக்கௌண்ட் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் உங்க மொபைல்ல இருக்கணும். மீதி எல்லா அக்கௌண்ட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அது மட்டும் தான் அந்த ப்ராசஸ் வந்து அடுத்த அக்கௌண்ட் வந்து பாதிக்காது. அடுத்தது வந்து என்ன பண்றீங்க, உடனே வந்து கிளியர் டேட்டா பண்ணதால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். திரும்பி நார்மலா ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிடும். திரும்பி நீங்க ஒரு மெயில் ஐடியை போட்டு அடுத்த டைமும் அதே மாதிரியே பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேக் இட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அது முடியாது ப்ரோ. ஆனா கண்டிப்பா அந்த ட்ரிக் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோ 10 மெயில் ஐடி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 10 மெயில் ஐடி அதான் சொன்னேன், ஃபேமிலியில எப்படியுமே நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்காதுன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட அவங்க கண்ணெதுக்கே பண்ணி கேளுங்க. ஏன்னா இது வந்து நம்ம அவங்க மெயில் ஐடியை வச்சு எதுவும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் ஒன் சைனிங் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறோம், அதுக்கு அவங்க ஆஃபர் தராங்க. அந்த பர்ச்சேஸ் முடிஞ்ச உடனே ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வாங்கி பண்ணக்குள்ள கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த வந்து பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிச்சு. அவன் மெயில் ஐடியை கண்ணதுக்கு அவனுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால அவங்க கான்டாக்ட் எதுவும் வந்து லீக் ஆகிறதுக்கு எந்த சான்சஸும் கிடையாது. இது வந்து கண்டிப்பா சேஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோ நெட் பேங்கிங்ல இந்தியன் பேங்க் வந்து காட்ட மாட்டுது அப்படின்னு கேட்டிருக்காரு. நெட் கண்டிப்பா காட்டும். உங்க பேங்க் வந்து இருந்துச்சுன்னா அது பேங்க் டீடைல்ஸ் கண்டிப்பா காட்டும். அப்படிலாம் காட்டாதெல்லாம் இருக்காது. என்ன கேட்டிருக்காரு பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங்ல எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெட் பேங்கிங் வந்து ஒரு பேங்க்குக்கும் டிஃபரெண்ட் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ SBI பேங்க்னா வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஏற்றது மூலியமாவே நெட் பேங்கிங் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு SBI பேங்க் வந்து ஓபன் பண்ணணும், நெட் பேங்கிங் ஓபன் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கு தனி வீடியோ நான் கண்டிப்பா பண்ணி போடுறேன். ஹவு டு ஹேக் யூசி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹவு டு ஹேக் யூசினா யூசியை ஹேக் ட்ரிக் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ட்ரிக் தான். இதை வந்து நம்ம ட்ரிக்கை பயன்படுத்தல, இது ஒரு ஹேக் ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஏர்டெல் நம்ம வந்து அக்கௌண்ட்ல இருக்க காசு ஏர்டெல் மணி அப்படின்ற அந்த அக்கௌண்ட்ல இருந்து வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. கண்டிப்பா வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்ல இருக்க மணி வச்சு வாங்க முடியாது. ஏன்னா ரீசார்ஜ் பண்ற காசு பாத்தீங்கன்னா 300 இருக்கா. ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. கண்டிப்பா அந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வாங்க முடியாது. நம்ம வந்து நெட் பேங்கிங் இல்ல கார்டு, அது சில கார்ட்ஸ் தான் அவைலபிள். நீங்க யூஸ் டிஃபரெண்ட் கார்டு சொல்லி மேலேயே உங்களுக்கு அந்த எரர் வந்து காமிச்சிருக்கேன். ஏன்னா என் கார்டுக்கும் அப்படிதான் காட்சி. அதனால தான் நான் வேற என்ன டிஃபரெண்ட் கார்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். மாஸ்டர் கார்ட்ஸ் அந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நெட் பேங்கிங் தான் போய் ஆகணும். ஓகே गाइस, என்னால முடிஞ்ச வரைக்கும் அதுல என்னென்னலாம் எரர் செஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எப்படி வராத இருக்கு அப்படின்ற மாதிரி நான் டிப்ஸ் சொல்லிட்டேன். இதுக்கும் மேல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்றேன். நீங்க வந்து இந்த ஒன் டைம் பண்ணக்குள்ள 4 rupees வந்து 60 UC வந்து கிடைக்குது. அதே 10 டைம் பாத்தீங்கன்னா 600 UC வந்து கிடைக்கும். நம்மளுக்கு 40 rupees வந்து செலவாகும். ஆனா எனக்கு 44 rupees. ஏன்னா எனக்கு 15 மெயில் ஐடி வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய மெயில் ஐடி வந்து அது ஒர்க் ஆகல. கொஞ்சம் மெயில் ஐடி தான் வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சு. எனக்கு அதனால 15 மெயில் ஐடிஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனா கண்டிப்பா வாங்கிட்டேன். நீங்க சீசன் 5க்கு கண்டிப்பா வாங்குறவங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களாலே வாங்க முடியும். So signing off by Sridhar. Take care, bye bye. See you in next video.